ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் காசாவை பற்றி. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் வரை அதாவது ட்ரம்ப் பதவி ஏற்கும் வரை நான் இந்த போரை தொடருவேன். ஹமாஸோடைய கடைசி ஆள் இருக்க வரைக்கும் இந்த போர் தொடரும். இதை யாரும் தடுக்க முடியாது. இந்த போரை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். யாருடைய உதவியும், எந்த நாட்டோட உதவியும் இல்லாமல் இந்த போரை வென்றெடுக்க முடியும். கடைசி ஹமாஸ் உள்ளவரை காசாவை அழிக்காமல் விட மாட்டோம் அப்படிலாம் சொல்லி கொண்டிருந்தவர் நெதன்யாகு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். தொடர்ந்து இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன ஆப்படிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காட்சியை பாருங்கள். அவ்வளோ உற்சாகமான கொண்டாட்டம். என்னென்னா, 4 IDF அதாவது இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை சேர்ந்த 4 சோல்ஜர்ஸ், பெண் சோல்ஜர்ஸ் எல்லாமே, இந்த 4 பேரும் கிட்டத்தட்ட 420 நாட்களுக்கு முன்பு போர்க்களத்திலிருந்து பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டவர்கள் இன்று விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போர் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே பிடிச்சிட்டு போனால் விட்டு தானே ஆகணும். இது ஒரு செய்தியா? பிடிச்சிட்டு போகிறான், அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சு. முந்தா நாள் ஒரு 3 பெண்களை விடுவிச்சாங்க, இன்றைக்கி 4 பேர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. இதில் பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் காத்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹமாஸ் இப்போதைக்கு ஒழிக்கவே முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு தரமான சம்பவத்தை அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போயும் நான் சொல்கிறேன், ஹமாஸை இங்கேருந்து நீங்கள் தீவிரவாதிகளாக பார்க்கிறீர்கள். ஆனால் ஹமாஸ் ஆட்சி தான் பாலஸ்தீனத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹமாஸில் 2 பிரிவு இருக்குது. ஒன்று ஆட்சி மன்ற குழு அப்படின்னு நம்ம இதில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான அரசியல் பிரிவு. இன்னொன்று இந்த போராட்ட பிரிவு. இந்த போராட்ட பிரிவு தான் இராணுவம் அப்படின்னு நீங்கள் வச்சுங்க. பாலஸ்தீனோட இராணுவம் யார் அப்படின்னா ஹமாஸ்ன்ற பேர் தான். அல் குவாசிம்னு ஒரு படை பிரிவு இருக்குது. அல் குவாசிம் இது எல்லாமே ஒன்று தான் வச்சுங்களேன். ஸோ இப்போ அல் குவாசிம் படைப்பிரிவு தான் இந்த 4 பேரையும் ஒப்படைச்சிருக்கு. இன்றைக்கி நடந்த சம்பவத்தை கேட்டிங்கன்னா நீங்கள் அதிர்ச்சி ஆகிருவீங்க. நிச்சயமாக இஸ்ரேலில் அதிர்ச்சியாக இருக்கும். எல்லா நாடுகளும், அதாவது ஹமாஸுக்கு ஆதரவளிப்பவர்களும் சரி, எதிர்ப்பாளர்களும் சரி, எல்லாருமே ஷாக் ஆகிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட இந்த போராளிகள், ஹமாஸ் போராளிகள் நவீன ஆயுதங்களோட வெளியில் வந்தாங்க இன்றைக்கி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 450 நாட்களுக்கு மேலே இந்த போர் நீடிச்சது. இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டால் இது சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி போர் கைதிகளை ஒப்படைப்பதற்காக இருதரப்பு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முதல் கட்டமாக 3 பேர், அதெல்லாம் பெருசு கிடையாது. இப்போ முதல் கட்டமாக 3 பேர், இப்போ 4 பேர் அப்படின்ற பெருசில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா முதல் கட்டமாக 3 பேர் ஒப்படைச்சாங்க. அது சிம்பிளாக நடந்துருச்சு. அன்றைக்கி ஒரு பெருசாக எந்த சம்பவம் நடக்கலை. ஆனால் 2வதாக இப்போது 4 பெண்கள், அதாவது IDF என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸை சேர்ந்த, அதாவது இஸ்ரேல் இராணுவம்னு வச்சுக்கலாம், இஸ்ரேல் இராணுவம் தான் சேர்ந்த பெண்கள் ஒரு 415 நாளுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, காசாவில் தாக்குதல் நடத்த போகும்போது அவர்கள் டொக்கா மாட்டிக்கிறாங்க. யார்கிட்ட அப்படின்னா ஹமாஸ்ட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த 4 பேரையும் தூக்கணுன்னு நிறையா பேரை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நிறையா பேர் போரில் செத்துருப்பாங்க. இந்த 4 பேரை பிணை கைதிகளாக பிடித்து சென்று விட்டார்கள். இஸ்ரேல் காக்காயாக கத்தி விட்டல. 4 பேரும் இளம் பெண்கள், மிக அழகான இளம் பெண்கள். அழகுன்னு ஏன்டா இப்போ சொல்கிறேன்னு சொல்லாதீங்க, இளம் பெண்கள், ரைட்டா? இவர்களை தூக்கிட்டு போயிடுறாங்க. எதுக்காக இளம் பெண்கள்னு சொல்கிறேன்னு சொல்லி நீங்கள் அப்புறம் சொல்லுங்கள். இன்று அவர்கள் 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி 2ஆம் கட்டமாக பிணை கைதிகளை விடுவித்திருக்கிறது அல் குவாசிம் என்கிற படை. அதாவது ஹமாஸோட ஒரு பார்ட் அப்படின்னு அல் குவாசிம் சொல்லுவாங்க. ஸோ இந்த அல் குவாசிம் படை விடுவிச்சிருக்கு. இதில் என்னென்னா, அந்த பக்கமாக இஸ்ரேலும் 70 பேரை விடுவிச்சிருக்கு. அது இல்லை முக்கியம். இப்போ இந்த 4 பேரையும் எங்கே கொண்டு வரேன்னா, காசா ஸ்கொயர்னு ஒரு இடம் ஃபுல்லாக சுடுகாடாக இருக்குது. அதாவது எப்படின்னா, எல்லாத்தையும் வெடி வச்சு பூராத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஒரு மாஸ்க் இருக்குது. அது ஒரு ஸ்கொயர் அப்படின்றாங்க, மக்கள் கூடக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு சிறிய மேடை அமைத்து ஒரு பேனர் ஒன்றை கட்டி அந்த இடத்துல ஒப்படைக்க போகிறாங்கன்னு சொல்லி அதிரடியாக டக்குன்னு வராங்க, பேனர் கட்டுறாங்க. அதாவது இஸ்ரேல் ஃபோர்ஸுக்கு எப்படின்னா, ஒரு 4-5 பேர் கூட்டமாக போனால் கூட சேட்டலைட் வச்சு சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும். 4 பேர் மொத்தமாக அங்கே கூட்டமாக நிற்கிறான், ஒரு 10 பேர் நிற்கிறான்னாலே கண்டுபிடித்த முடியும். அந்தளவுக்கு டெக்னாலஜி இஸ்ரேல்கிட்ட இருக்குது. அப்படி இருந்தும் ஏன்னா டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த காசா ஸ்கொயரில் ஒரு சின்ன மேடையை டக்குன்னு போடுறாங்க, பேனர் கட்டிட்டு. திடீர்னு பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே குஞ்சிடுறாங்க. ரெட் கிராஸ் சொசைட்டியை கடைசி நேரத்தில் சொல்லி அங்கே வர வைக்கிறாங்க. ரெட் கிராஸ் சொசைட்டி வருது. அதற்கு முன்பே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் அங்கே குஞ்சுறாங்க. அது முக்கியம் கிடையாது.
இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக 3000 பேர் ஹமாஸில் இணைந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. சரி, இது என்னடா இது போர், எல்லாத்தையும் ஹமாஸ் அழிச்சிட்டோம் அப்படின்னு. ஹமாஸ் இன்னும் இருக்குது, இருந்தாலும் நெதன்யாகு சொன்னதுன்னா, கடைசி ஹமாஸ் இயக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் இருக்கும் வரை இந்த போர் தொடரும். இது எவன் எங்களை கைவிட்டாலும் பரவாயில்ல, யார் காசு தரலைனாலும் பரவாயில்ல, அமெரிக்கா எங்கிட்டேருந்து விலகினாலும் பரவாயில்ல, யார் ஒத்துழைப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கிட்ட அதற்கான ஆயுதம் இருக்குது, படைபலமும் இருக்குது. நாங்கள் தனியாக இந்த போரை சந்தித்து ஹமாஸை அழிப்போம். பாலஸ்தீனில் இருக்க இந்த அந்த இயக்கத்தை அடியோடு அழித்து கடைசி ஹமாஸ் இருக்க வரைக்கும் இந்த போர் தொடரும். நம்மள எப்போனா நம்ம ட்ரம்ப் வர்ற வரைக்கும். இப்போ சத்தத்தையே காணோம், வாயே திறக்கலை. இப்போ வந்து இந்த 4 பேரை ஒப்படைச்சிருக்காங்க. இது இல்லை, இது ஒரு முக்கியமான செய்தி இல்லை. அடுத்து நான் சொல்ல போகிறது ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த 3000 பேரை புதுசாக சேர்த்துருக்கல, அதாவது சோறு கிடையாது, தண்ணி, சோறுன்னு நான் சொல்கிறது வந்து உணவு கிடையாது, தண்ணி கிடையாது, பெட்ரோல், அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. ஒரு பாத்ரூம் லைட்டின் கூட கிடையாது. எல்லாம் வீட்டை அடிச்சிட்டான், ஆஃபீஸ் அடிச்சிட்டான், ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டான், எல்லாத்தையும் குண்டை போட்டு அழிச்சிட்டாங்க. ஆனால் பக்கா யூனிஃபார்ம் தைச்சிருக்காங்க, பர்ஃபெக்டாக ஆர்மி யூனிஃபார்ம் மாதிரி தைச்சு, ஆர்மி யூனிஃபார்ம் போட்டு எல்லார் கையிலையும் நவீன ஆயுதங்கள், AK-47 லைட் மிஷின் கன், அதே மாதிரி அதிபயங்கர தாக்குதல் நடத்தக்கூடிய மிகப்பெரிய மிஷின் கன்ஸ், அது நம்பர் எனக்கு தெரில, மிஷின் கன் மாட்டிய வாகனங்கள், இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குமா சேட்டலைட்டில், இதெல்லாம் எங்கே மறைத்து வச்சுருந்தாங்கன்னே தெரில. கிட்டத்தட்ட அங்கே அந்த ஸ்கொயருக்கு வந்தவர்கள் மட்டும் 3000 பேர். அதில் போராளிகள் கிட்டத்தட்ட அவர்கள், அதாவது ஹமாஸை சேர்ந்தவர்கள், அல்குவாசிம் படைகளை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே இருக்கும். இதில் பெரிய அதிர்ச்சிகர தரக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பெண்கள், இளம் பெண்கள் புதிதாக ஹமாஸில் இணைந்திருக்கிறார்கள். இந்த சண்டைக்கு நடுவுலையும் உணவு இல்லை, தண்ணி இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, எதுவுமே, பள்ளிக்கூடம் இல்லை. 46,000 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பதுங்க இடம் இல்லை, ஒதுங்க இடம் இல்லை, பாத்ரூம் போக இடம் இல்லை, தண்ணி இல்லை. இந்த சூழலில் எங்கே போய் பயிற்சி எடுத்தாங்கன்னு தெரியல. பெர்ஃபெக்டாக யூனிஃபார்ம் போட்டு கருப்பு உடை அணிந்து, அந்த படத்தை நம்ம போட முடியாது, போட்டால் யூடியூப்பில் அடிச்சிடுவான். நீங்கள் வேணால் வேறு இதில் போய் பார்த்துக்குங்க, அல் ஜசீராவில் பார்த்துங்க, இல்லைன்னா அந்த விஷுவலுக்காக பார்த்துக்குங்க. நான் செய்திக்காக மட்டும் இதை சொல்கிறேன். கிட்டத்தட்ட 500 பெண்கள் நேற்று வந்திருக்காங்க, முகமுடி அணிந்து வந்து ஆயுதத்தோடு வந்து நிற்கிறாங்க. இதெல்லாம் யாரா, எப்படிரா பயிற்சி கொடுத்தாங்க, எப்போ கொடுத்தாங்கன்னு இஸ்ரேல் அதிர்ந்து போய் இருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் வாயடைத்து போயிருக்கிறது. இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி, அதாவது பார்த்திங்கன்னா, மொத்தம் நார்த்து காசாவில் 10 லட்சம் பேர், சவுத் காசாவில் 10 லட்சம் பேர், நடுவில் ஒரு 8 லட்சம் பேர்னு வச்சுங்களேன். ஸோ இவ்வளோ பேர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த 46,000 பொதுமக்களையும், பெண்களையும், குழந்தைகளையும் மருத்துவமனைகள் அழிக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 450 நாள் ஆயிருக்கு இஸ்ரேலுக்கு. இவ்வளோ நவீன ஆயுதங்கள், நவீன எக்யூப்மெண்ட்ஸ், இவ்வளோ ஆட்களை வைத்துக்கொண்டு 46,000 பேரை கொல்றதுக்கே இவ்வளோ நாள் எடுத்திருக்கு அப்படின்னா, நீங்கள் 20 லட்சம் பேரை எப்போ கொன்றுவீங்களா? நீங்கள் அழிச்சிருவீங்களா? கடைசி ஹமாஸ் எப்படி அழிப்பீங்க? நீங்கள் ஹமாஸ் இயக்கத்தை அழிக்க அவர்கள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள்ன்றது தான் அங்கே நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. இன்றைக்கி வந்து 3,000 பேர் வந்திருக்கான். கோயா அழிச்சிட்டேன்ட்டீங்க, டோட்டலாக கொண்டுட்டேன்ட்டீங்க, அவர் தலைவர்கள் அழிச்சிட்டேன்ட்டீங்க, கொண்டுட்டீங்க, உண்மைதான். தலைவர் காலி. கிட்டத்தட்ட ஒரு 5,000 ஹமாஸ், 4,000 ஹமாஸ் இறந்துருப்பாங்க. அதுபோக ஒரு 43,000 பொதுமக்களும் பெண்களும் எல்லாமே இறந்துட்டாங்க. இருந்தபோல் இப்போ எப்படி 3,000 பேர் வந்தான் அப்படின்ட்டு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் எதுவுமே இல்லாதப்பையும் பயிற்சி எடுத்து ஆயுதத்தை பிடித்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சமிக்கை. இந்த உலகத்தில் எவனையுமே அடியோடெல்லாம் எவனுமே அழிச்சிட முடியாது. அது யாராக இருந்தாலும் சரி, சரியா, அழித்து விட முடியாதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். நீ எவ்வளோ ஆயுதம் வச்சுருக்கலாம், எவ்வளோ பணம் வச்சுருக்கலாம், வல்லரசுகளோட சப்போர்ட் இருக்கலாம், உன்னை எதிர்க்க யாராலையும் முடியாதுன்னு இருக்கலாம், நவீன உபகரணங்கள் இருக்கலாம், சேட்டலைட்ஸ் இருக்கலாம், அயன் டோம் இருக்கலாம், எது வேணாலும் நீ வச்சுருக்கலாம், படைகளை இறக்கலாம், கூலி படைகளை இறக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீ வந்து இயற்கை என்கிற அந்த இறைவன் சொல்லுவாங்க, அது இஸ்லாமத்துலேயும் சரி, இந்துஸ்லேயும் சரி, கிறிஸ்டின்லேயும் இறைவன் ஒருவன் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதை மீறி உன்னால் எதுவுமே செஞ்சிட முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு போக்கு தான் தற்போது நிலவி கொண்டிருக்கிறது. இதுதான் அவர்களுக்கு பாடமாக இருக்கிறது. எனவே அழிவு சக்திகள் யாராக இருந்தாலும் அவர்களால் வெற்றி பெறவே முடியும். இறுதி வெற்றி அவர்களுக்கு கிடையாது அப்படின்றது இந்த சம்பவத்தில் நிரூபிச்சிருக்கு. இவ்வளோ நாள் சண்டை போட்டிங்களடா, 450 நாள் சண்டை போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டிங்க, பொட்டல் காடாக்கிட்டீங்க, குண்டுகளை போட்டு பில்டிங் அடிச்சிட்டிங்க, ஸ்கூல் அடிச்சிட்டிங்க, ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டிங்க,
தண்ணி டேங்க் அடிச்சிட்டிங்க, எல்லா மட்டை எல்லாத்தையும் இடித்து நாசமாக்கி தூவம்சம் பண்ணிட்டீங்க. 2000 பேர் வரானே புதுசாக, 3000 பேர். இதை வைத்து நீங்கள் பாடம் கற்றுக்கலையா இன்னும்? ஏனென்றால் அழிவு சக்திகளும் தீய சக்திகளும் நிச்சயமாக இந்த உலகத்தில் வெற்றி பெற முடியாது அப்படின்றதுக்கு இன்றைக்கு நடந்த சம்பவம். இன்றைக்கி அந்த 4 பெண்கள் இருக்காங்க, ஐடிஎஃப் பெண்களை ஒப்படைக்கும் போது அவர்கள் குடும்பம் பட்ட சந்தோஷம் ஒரு பக்கம். 4 பேரை ஒப்படைக்கும் போது வந்த கூட்டம் இருக்கு இல்லையா, காசாவில் எல்லாமே முடிஞ்சு போச்சு. 5000 பேர் 10,000 பேர் கூடியிருக்காங்க. அதில் போராளிகளாக புதுசாக சேர்ந்தவன்னா பெண்கள்ன்றான். என்ன இது போய் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல. எனவே வல்லரசுலாரெல்லாம் நீ யாராக வேணாலும் இருக்கலாம், எதை வேணாலும் மடக்கி இப்போ இது பண்ணிடுவேன்னு சொல்லலாமே தவிர ஒரு நாள் முடியாது அப்படின்றது. ஏன்னா ஜனநாயக ரீதியிலும் இந்த ஆயுதங்களை வைத்து ஒருத்தனை அழிச்சு விட்றோம், கொன்று விட்ருவோம் என்ற எல்லா இதுவுமே இருக்குது, எல்லா பவரும் இருக்குதுன்னு நீ இறங்குனேன்னா நீ ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு இந்த காசாவில் இன்று நடந்த அதாவது நேற்று நடந்த இந்த ஒப்படைப்பு சம்பவத்தின் போது நடந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, அங்கே நடந்த காட்சிகளை பார்த்தாலே அறிவாளிகள், அறிவுபூர்வமானவர்கள், அறிவுபூர்வமான அரசு, ஜனநாயக அரசுக்கு எல்லாத்துக்குமே இது புரிந்திருக்கும். ஆயுதம் தாங்கி போராடுவதோ இல்லை என்ற எல்லாமே இருக்கின்றதுக்காக கொலைக்களங்களை உருவாக்கி மக்களை நசுக்கி அழித்து குண்டை போட்டு என்ற எல்லாம் இருக்குன்னு பண்ணியும் நீ ஜெயித்து விட முடியாதுன்றதுக்கு நேற்று நடந்த சம்பவம், நேற்று கூடிய காசால கூடிய கூட்டம், அவ்வளவு அழிவுக்கு பின்பும் இவ்வளோ மக்கள் எப்படி அங்கே வந்தாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்திங்களா முதல்ல இளம்பெண்கள் ஐடிஎஃப்னு, அவர்கள் மிக உற்சாகமாக மிக சந்தோஷமாக பிணைக்கைதிகள்னு அப்படியே அடித்து ஒடிச்சு 10 நாள் சாப்பிடு. ஏன்னா அங்கே அவனுக்கே சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, அவனுக்கே கரண்ட்டு கிடையாது, அவனுக்கே அடிப்படை வசதிகள் கிடையாது. இவர்களை எப்படி காப்பாற்றி வச்சுருக்கான் பார்த்திங்களா அந்த யூனிஃபார்மோட. அதுதான் அவர்களுக்கு உற்சாகமாக கையை காட்டி சந்தோஷமாக இருந்தாங்க. இனி அவர்களை பேட்டி கொடுக்க விட மாட்டாங்க இஸ்ரேலில், அப்படியே கொண்டு போய் எங்கேயா பாதாள இடத்துல அடைச்சி போட்டுருவாங்க, வெளியே வர விடாமல். அது வேறு விஷயம். அவர்கள் மிகுந்த உற்சாகமாக அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து, பெண் போராளிகள் வைத்து பாதுகாப்பு கொடுத்து அவர்களை கொண்டு வந்து ஒப்படைச்சிருக்காங்க அப்படின்றது மிகவும் வரவேற்கத்தக்கது. இன்னும் படிப்படியாக இன்னும் 15 நாளில் என்னென்ன இன்னொரு 10 நாள் இருக்குது. இந்த முதல் கட்ட போர் நிறுத்தத்தில் 15 நாள், 2ஆம் கட்டமாக 30 நாள் இருக்குது. சரி, 2ஆம் கட்டமாக 50 நாள் போர் நிறுத்தம் இருக்குது. அதுலேயும் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நிச்சயமாக அதிகார பலத்தை, பணபலத்தை வைத்தும் ஆயுத பலத்தை வைத்தும் யாரையும் அழித்து விட முடியாதுன்றது இன்றைக்கி நடந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.